ராமநாதபுரம் மாவட்டம் ஏர்வாடி சையது இப்ராஹிம் பாதுஷா தர்காவில் இன்றைக்கு கொடியேற்றம் நிகழ்ச்சி. இஸ்லாமியர்கள், இந்துக்கள், கிறிஸ்துவர்கள் என்று எவ்வித மத பாகுபாடு இல்லாமல் மத நல்லிணக்கத்தின் அடையாளமாக எல்லோரும் ஒன்று திரண்டு இந்த கொடியேற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறோம். இது தமிழகத்தினுடைய பண்பாட்டின் கலாச்சாரத்தின் அடையாளம். பாரதம் என்பது வேற்றுமையில் ஒற்றுமை காணக்கூடிய தேசம் என்பதை இதுபோன்று தமிழகத்தில் உள்ள தர்காக்களும் வேளாங்கண்ணி போன்ற கிறிஸ்துவ பேராலயங்களும் அதேபோன்று இந்து மதத்தினுடைய திருக்கோவில்களும் நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது. மனித குலத்தை அன்பு, மனித நேயம் போன்றவற்றால் இணைக்கக்கூடிய நிகழ்வுகள் இதுபோன்ற விழாக்களின் மூலமாக மீண்டும் மீண்டும் நம்மை நினைவுபடுத்துகிறது. பாரதத்தின் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் பிரதிபலிக்கும் வண்ணமாக இந்த நிகழ்வு இருக்கிறது. இதுபோன்ற நிகழ்வுகள் இங்கு இருக்கக்கூடிய இந்துக்களை, இஸ்லாமியர்களை, கிறிஸ்துவர்களை பாரத தாயின் பிள்ளைகளாக, ஒரு தாய் மக்களாக ஒன்றிணைக்கிறது. அதில் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில மற்றும் மாவட்ட நிர்வாகிகளுடன் நாங்களும் இணைந்து மகிழ்வோடு கலந்து கொண்டு இனிப்புகளை வழங்கி இந்த சந்தோஷத்தில் நாம் அனைவரும் ஒன்றிணைந்திருக்கிறோம். நிச்சயமாக பாரதம் மிகப்பெரிய வளர்ச்சி பெறும். நம்முடைய பாரதத்தினுடைய வளர்ச்சி என்பதை ஒவ்வொரு இஸ்லாமியர்களும், ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும், ஒவ்வொரு இந்துக்களும் ஒன்றிணைந்து இன்றைக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த முயற்சியின் வெற்றி வெகு விரைவில் கிடைக்கும். நம்முடைய பாரத பிரதமர் அவர்களுடைய நீண்ட ஆயுளுக்காகவும் நிறைந்த ஆரோக்கியத்திற்காகவும் பாரதம் மிகச் சிறந்த ஒரு வளர்ச்சி அடைவதற்காகவும் கூட்டு பிரார்த்தனையிலும் நாங்கள் ஈடுபட்டு அனைவரும் ஒன்று சேர்ந்து பிரார்த்தித்தோம். இது ஒரு அற்புதமான மகிழ்வான நிகழ்வு. இந்த நிகழ்வு என்பது ஒரு மிகச்சிறந்த முன்னுதாரணமாக இந்த தேசம் முழுக்க திகழட்டும். நன்றி.